Hi friends, Assalamu alaikum. Welcome back to Sajina's Malabar recipes in Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் மலபார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடி முட்டை. இதுக்கு வந்து சுனாமி முட்டைன்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ஐட்டம். இதுக்காக நான் இங்கே 6 முட்டை எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த முட்டையை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கு. இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒட்டாமல் வர்றதுக்காகத்தான். நம்ம தண்ணி இங்கே கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி மூடி இட்லி தட்டு மேலே வச்சுக்கலாம். இனி ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் இங்கே நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இனி மூடி வச்சு வேக வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். கால் டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இனி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். எச்சா தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை இங்கே நல்லா வெந்துருச்சு. இது நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இந்த முட்டை மேலே நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். நம்ம எல்லா மசாலா நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இனி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் வச்சு கொடுக்கலாம். லோ ஃப்ளேமில் போடுங்க, இல்லைன்னா கருகிற சான்ஸ் இருக்குது. ஒரு சைடு வெந்தாச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சேவிங் டிஷ் பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு தாட்டி மட்டும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.